சிங்கப்பூரில் வாழ்ந்து கொண்டே கூலி தொழிலாளியின் மகளின் லட்சியத்தை நிறைவேற்றிய மகான். பாப்பாவோட கல்விக்காக நம்ம நண்பர் ஒருத்தர் படிச்சு கல்விக்காக ஏங்கி தவித்த மாணவி 7000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வீடு தேடி வந்த காக்கும் கரங்கள். நல்லா படிக்கணும். நம்ம பூர்ணா பிறகு கூட நம்ம பிறப்பின் பிள்ளைதான். ஆனா நம்ம அறிவு சார்ந்து நம்ம அறிவாளியா தான் இருக்கணும். அது மாரி நீ நல்லா படிச்சு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். சரியாமா? ஒரு நிமிடம் இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போன தந்தை மற்றும் மகள். நான் இதே இடத்துல கவுன்சிலரா இருக்கும் போதே நீ நல்லா இடத்துக்கு வரணும். நல்லபடியா கல்யாணம் பண்ணி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சி 9வது வார்டில் வசிப்பவர் தான் கூலி தொழிலாளியான ரவிச்சந்திரன். இவர் வாழ்வாதாரம் இன்றி ஏழ்மையில் தவித்து வருகிறார். இவரது 2வது மகள் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் அவருக்கு இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணம் புத்தக செலவு கட்ட முடியாமல் ஏங்கி தவித்து வந்துள்ளார் ரவிச்சந்திரன். அந்த ஒரு சமயத்தில் அந்த தவிப்பை கண்டு ஏங்கியுள்ளார் வார்டு பேரூராட்சி கவுன்சிலரான ஜோன்ஸ் எஃப் செல்லப்பா. இதனையடுத்து சிங்கப்பூரில் வசிக்கும் தனது நண்பரின் உதவியோடு இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தை எப்படியாவது அந்த மாணவிக்கு கட்டிவிட வேண்டும் என்று அவர் உதவியும் செய்துள்ளார். ஆம், சிங்கப்பூரில் இருக்கும் நண்பரின் உதவியோடு அந்த மாணவியின் வீட்டிற்கு தேடி சென்று காசோலையையும் வழங்கியுள்ளார். அவர் வீடு தேடி வந்ததை கண்டு இன்ப அதிர்ச்சியில் மாணவி மற்றும் குடும்பத்தார் உறைந்து போய் நின்றுள்ளனர். மேலும் இந்த ஒரு செயல் அனைவரையுமே நிகழ வைத்துள்ளது.